இப்பதான் அவர் கிளம்பி போனாரு. பைக்ல மெரூன் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்ட. எஸ், அவர்தான் பிரியா, அவரேதான். பாவுண்டி, அவர் மனசு பூரா எவ்வளவு ஏக்கம் தெரியுமா? என்ன ரொம்ப பிரியமா பாத்துக்கிறாரு தெரியுமா? சோ ஸ்வீட். இவர் எனக்கு கிடைச்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான் பிரியா. எத்தனை தடவை அப்ரோச் பண்ணாரு. அப்பெல்லாம் எனக்கு அவரை மதிக்கணும்னே தோணல. அவர் மனசுல உள்ள காதல எனக்கு புரிய வச்சதே நீதான் பிரியா. ஒவ்வொரு தடவையும் அவரை பத்தி எனக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல எனக்கு காதலை ஏற்படுத்த காரணமா இருந்ததும் நீதான் பிரியா. இப்படி ஒரு அன்பான ஒருத்தரை எனக்கு கிடைக்க இருந்தத நான் கெடுத்துக்க இருந்தேனே. பிரியா, உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. கங்க்ராச்சுலேஷன் சந்தியா. உனக்கு ஏன் கண் கலந்தது? இத்தனை வருஷமா மனசுல சுமந்த காதல் கருகி போனாலும் இப்போ திடீர்னு உன் மனசுல முளைச்ச காதல் நிறைவேற போகுதே. அந்த சந்தோஷம் தான். நீ அவரோட முடிஞ்சு போன காதல சொல்றியா? அதான் உன் மூலமா நிறைவேற போகுதே. உங்க 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சந்தியா. தேங்க்யூ. நான் வரேன். ஹலோ. இப்ப யாரும் உள்ள போக கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சந்தியா, நீ எப்படி இங்க? வினோத், உனக்கு போன் பண்ணிட்டு நான் தான் சந்தியாவுக்கும் போன் பண்ணி சொன்னேன். சந்தியா எதுக்கு வர சொன்னீங்க? என்னப்பா இப்படி கேக்குற? பிரியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சந்தியா, அவகிட்ட சொல்லாத எப்படி? என்ன சந்தியா, வினோதுக்கு ஏன் போன் பண்ணேன்னு பாக்குறியா? பிரியாவை கட்டிக்க போற முறப்பையன், அவனுக்கு போன் பண்ணலன்னா எப்படிமா? என்ன சொல்றீங்க? பிரியாவுக்கும் வினோதுக்கும் வர 10ஆம் தேதி நிச்சயதார்த்தம் பிக்ஸ் பண்ணிருக்குமா? இத்தனை வருஷமா மனசுல சுமந்த காதல் கருகி போனாலும் இப்போ திடீர்னு உன் மனசுல முளைச்ச காதல் நிறைவேற போகுதே. அந்த சந்தோஷம் தான். சந்தியா, சித்தப்பா சொல்றது உண்மைதான். ஆனா அது ஏன் சம்மதம் இல்லாம பெரியவங்களா எடுத்த முடிவு. நானே அப்பா கிட்ட பேசி நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற ஐடியால தான் இருந்தேன். ஏய் வினோத், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? உனக்கு தான் பிரியா, பிரியாக்கு தான் நீங்கிறது ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம். அப்படி இருக்கும்போது நிச்சயதார்த்தத்தை எதுக்கு நிறுத்தணும்? பிரியா கண்டிப்பா பழிச்சுக்குவா. அவ தான் என் வீட்டு மருமகன். வினோத், பிரியா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு உன்னை தவிர இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உயிருக்கு போராடும் போது எல்லாரும் கடவுள் பேரை சொல்லிதான் மன்றாடுவாங்க. ஆனா இந்த பிரியா வினோத் வினோத் உன் பேரை சொல்லிட்டு இருக்காப்பா. நீ அவளை ஆசையா ஒரு பார்வை பார்த்தா போறோம், அடுத்த நிமிஷமே எழுந்து உட்காருவா, பேசுவா, சிரிப்பா. பிளீஸ் போ வினோத், போ. சித்தப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்தே சந்தியாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி பிரியாவை? நீ சின்ன வயசுல இருந்து சந்தியாவை லவ் பண்றது எனக்கு தெரியும். நீ லவ் பண்ற சந்தியா இவ இல்லைன்னு எனக்கு தெரியும். இதத்தான் முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க.
இப்ப நீங்க சொல்றீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நீங்க சொல்ற அபத்தமான பொய் இது. இல்ல வினோத், நீ சொல்லு, சித்தப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. நீ நானும் எப்படி பேசணும் பழகணும்னு எல்லாருக்கும் சொல்லு. அவங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. சொல்லு சந்தியா, எது உண்மையோ அத சொல்லு. சொல்லுமா, எது உண்மையோ அத சொல்லு. உங்க சந்தியா நான் இல்ல. நோ, நீ இப்ப சொல்றதுதான் போய். உன் ஃப்ரெண்டுக்காக உண்மையை மாத்தி சொல்ற. ஏய், சந்தியா வாழ்க்கையில பணம் காசை விட்டு கொடுக்கலாம், பட்டம் பதவியை விட்டு கொடுக்கலாம், ஏன் உயிரை கூட விட்டு கொடுக்கலாம். ஆனா காதலை விட்டு கொடுக்க முடியாது சந்தியா. விட்டு கொடுக்கவும் கூடாது. கொடுத்தானே, பிரியா விட்டு கொடுத்தானே. அவ உயிரைய வச்சிருக்கிற நீங்க என்ன விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதும் அவ ஆத்திரப்படல, ஆர்ப்பாட்டமும் பண்ணல. நான் ஏமாற்றத்தை மறைச்சுக்கிட்டு எனக்கு மனசார வார்த்தை சொன்னா. அப்படிப்பட்ட என் ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும் வினோத்? வினோத், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக பாடுபட்டாங்க? உங்க காதல வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான். அதைத்தான் நானும் பண்ணேன். That's all. நான் உங்க சந்தியா இல்லைங்கிறது தான் உண்மை. ப்ளீஸ் நம்புங்க. சொல்லுடா, இவ சொல்றது நிஜமா? நான் தேடுற சந்தியா இவ இல்லையா? அப்ப ஏன் சந்தியா எங்கடா? சொல்லுடா, சொல்லு சொல்லுடா சொல்லுடா. நான் தான் அன்னைக்கே சொன்னேனடா, உன் சந்தியா உண்மையிலே செத்துட்டாடா. இந்த உண்மையை உன்னால தாங்கிக்க முடியாது நான் பயந்தேன்டா. அதனால்தான் இந்த சந்தியாவோட போட்டோவை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி உருவத்தை மாத்தி உன்னை நம்ப வச்சு நான் குழப்பம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடா வினோத். சந்தியா செத்துட்டாளா? உயிரோட இல்லையா? போயிட்டாளா? வினோத், நீ ஆசைப்பட்ட பொண்ணு செத்துட்டா. உனக்காக உள்ள ஒருத்தி செத்துக்கிட்டு இருக்கா. தயவு செய்து அவளை ஏத்துக்கோ, போய் காப்பாத்து. ப்ளீஸ் தான் வினோத். நீ பேசிப்பார். வினோத், காதலிக்கிறது பாவம் இல்லப்பா. வாழ்க்கையில காதல் வருதும் தப்பு இல்ல. ஆனா காதல் மட்டுமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நீ படிச்சவன், நீ வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. காதலிக்கிறது மட்டுமே சாதனை நினைச்சிடாது. 9 வயசுல பார்த்து பழகின பொண்ணை காதலிச்சு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு சாதனை நீ நினைச்சா, சின்ன வயசுல இருந்து உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதும் ஒரு சாதனை தான்ப்பா. சித்தப்பா, நான் உங்களுக்கு எப்படி இத பார், நீ படிச்சவன், உணர்ச்சி பூர்வமா யோசிச்சா எந்த நல்ல முடிவுக்கும் வர முடியாது. அறிவுபூர்வமா பிராக்டிக்கலா யோசிப்பார், நல்ல முடிவுக்கு வருவார். என் மகளை எனக்கு உயிரோட திருப்பி கொடுத்துடுப்பா. உயிரோட திருப்பி கொடுத்துடுடா. வினோத், உங்க சந்தியா மேல நீங்க வச்சிருக்கிற காதலுக்கு எந்த விதத்திலயும் குறைஞ்சதில்ல. பிரியா உங்க மேல வச்சிருக்கிற காதல், உங்க காதலை நீங்க உண்மையிலேயே மதிக்கிறதா இருந்தா பிரியாவோட காதலையும் மதிச்சுதான் ஆகணும். இது வரைக்கும் பிரியா மட்டும்தான் என் ஃப்ரெண்ட். இனிமே நீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் வினோத், நீங்களும் பிரியாவும் சந்தோஷமா இருக்கணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் வினோத். வினோத், உங்க சந்தியா மேல நீங்க வச்சிருக்கிற காதலுக்கு எந்த விதத்திலயும் குறைஞ்சதில்ல. பிரியா உங்க மேல வச்சிருக்கிற காதல், உங்க காதலை நீங்க உண்மையிலேயே மதிக்கிறதா இருந்தா பிரியாவோட காதலையும் மதிச்சுதான் ஆகணும்.
போமா. நில்லுங்கம்மா. நான் பிரியாவோட அம்மாம்மா. அவளை உடனே பார்க்கணும். நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. 2 பேருக்கு மேல யாரும் உள்ள போக கூடாது. இங்க இருந்தே பாருங்க. நான் லண்டன் போறதா எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். அதுக்கான ஏற்பாடு பண்ணிருங்க. நீ இந்த முடிவெடுப்பேன்னு எனக்கு தெரியும். நீ பிராக்டிக்கலா யோசிக்கிற பொண்ணு. வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னுக்கு வருவ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க சந்தியா. யூ ஆர் ரியலி கிரேட். என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமே. என்ன உனக்கு பிடிக்கும், உன்னை எனக்கு பிடிக்கும்.